இந்த சோழி பிரசன்ன வாக்கு பொதுவான நலன் என்ன அப்படின்னு ஒரு தெய்வத்திட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பு அதிர்ஷ்டத்தையும் இந்த தெய்வ வாக்கிலே நாம் பார்க்கிறோம். முன்னதாக பொதுவாக சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வங்கள் ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு அந்த மகாகாளி ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லுவார் அப்படின்னு மகாகாளி ஒரு வாக்கை சொல்ல முடியும். 9 மலர்ந்திருக்கிறது. இப்போ 9 மலர்ந்து நவ கிரகங்களும் பார்வை செலுத்துது. அப்போ கிரகத்தின் தன்மை வேறு, இங்கே குலதெய்வத்தின் தன்மையும் முன்னோர்களின் தன்மையும் வேறு. அப்ப சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தெய்வ வாக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிம்ம ராசியில் பிறந்து நீண்ட நாட்களாக திருமண காரியங்கள் தடைபட்ட நபர் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு சுபிட்சமான முறையிலே திருமணங்கள் நடக்க போகிறது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு சங்கடங்களும் காத்திருக்கிறது. அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பரிசு மலை காத்திருக்கிறது. பட்டங்கள் பெற போறீங்க. அதே போல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது அப்படின்னு முன்னோர்களின் வாக்கு. அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அநேக துறைகளிலே கோலுண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஒவ்வொருவராக நாம் பார்க்க வேண்டும் என்றால், சட்டத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரா, நீதித்துறையிலே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரா, இராணுவத்துறையிலே இருக்கக்கூடிய சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் ஆணும் பெண்ணும், இவர்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சங்கடம் ஏற்பட்டு ஒரு புது இல்லம் கட்டக்கூடிய யோகம் வந்திருக்கு. அப்போ சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சட்டத்துறையிலே இருந்தால் ஒரு சங்கடத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும். அதற்கப்புறம் ஒரு இல்லம் கட்டி மகிழ போறீங்க. மருத்துவத்துறை, வைத்தியத்துறை, இந்த துறைகளிலே இருக்கக்கூடிய நபர்கள், பேச்சுத்துறை, ஜோதிடத்துறை, அரசியல் துறையிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிம்மராசியில் பிறந்திருந்தால் சங்கடங்கள் தான்